ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஊசி கனவான்னு சொல்லக்கூடிய தாழங்கனவா க்ளீனிங் வீடியோ தான் போட்டிருக்கேன் பாருங்கள். கனவா க்ளீனிங்கில் எது பண்ணக்கூடாதோ அந்த தப்பை தான் நான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் வீடியோவில் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஒரு வீடியோவை போடுறேங்க. ஆனால் இன்றைக்கி வீடியோவில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கனவா பொறுத்த வரைக்கும் தலையை கிள்ளிட்டு அது கூட இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டோட மையின்னு ஒன்று இருக்கும், அதை மெயினாக எடுத்துடணும். அதுதான் விஷயமே. இங்கே என்ன ஆச்சுன்னா, தலையெடுக்க பார்த்து மை வராமல் சில வேஸ்ட்லாம் உள்ளே இருந்துருச்சு. நான் அதை கட் பண்ணிவிட்டு எடுக்காமல் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, கையை விட்டு சரி எடுத்துடலான்னு எடுத்தேன். அப்போ என்னாச்சுன்னா மை கலங்கிடுச்சு. கொஞ்சம் கலங்கினா கூட பாருங்கள் என்ன ஆகுதுன்ட்டு. இதை சில பேர் முட்டை கனவான்னு சொல்லுவாங்க. இந்த ஓடு இருக்கு இல்லையா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தோலை கட் பண்ணிக்கலாம். இந்த கனவா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா முன்னாடியே அதை கொஞ்சம் தண்ணியில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த கனவாவை பொறுத்த வரைக்கும் புட்டு வச்சிங்கனாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. என்னோடய சேனல்லையே ஃபிஷ் புட்டு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருப்பேன். அதே ஃபார்மேட் தான். மீனை பொறுத்த வரைக்கும் வேக வச்சு அதில் முள் எடுத்துகிட்டு புட்டு செய்வோம். அதே கனவா பொறுத்த வரைக்கும் வேக வச்ச பிறகு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்ச கனவா உபரியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் புட்டு செஞ்ச ஃபார்மேட் வீடியோவில் பார்த்து அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு போங்க. நன்றி.